மம்மி 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 மம்மி. எப்பா அம்மிலாம் வேணாம்ப்பா, போ. யாருகிட்ட மேனி பேசிட்டு இருக்கிய? அம்மிலாம் இந்த காலத்துல எதுக்கு நாத்து? எவனா ஒரு தெருவில் நின்று அம்மி அம்மின்னு கூவிக்கிட்டே இருக்கான் பாரு. ஐயோ மைனி, அது அம்மி அம்மி இல்ல, நான் தான் இவ்வளவு நேரம் மம்மி மம்மின்னு கத்திக்கிட்டு இருந்தேன். என்னது உன் குரலா அது? நான் ஏதோ கிளட்டு போய் குரல்னு நினைச்சேன். என்ன மேனி இப்படி சொல்றீங்க? எங்க மம்மியை தான் கூப்பிட்டேன். ஆமா, இதுக்கு முன்னாடி உங்க அம்மையை அம்மா அம்மன் தான் கூப்பிடுவ, இப்ப என்ன மம்மி மம்மின்னு கூப்பிடுவ? மைனி ஒரு விஷயத்த சொல்லிடாதீ மைனி. எங்க அம்மா கிட்ட எதையாவது சாதிக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி மம்மி மம்மின்னு கூப்பிட்டு ஈஸியா காரியத்தை சாதிச்சுக்கலாம் தெரியுமா? ஓ அதுவா? அம்மா நீ இப்ப என்னத்த சாதிக்கிறதுக்காக இவ்ளோ பிளான் போடுற? வேற ஒண்ணும் இல்ல மைனி, சாப்பாட்டுக்கு தான். அடப்பாவி, சாப்பாட்டுக்கா? ஐயோ, இவ என்ன பிட்டுலாம் சேர்த்து போட போறான்னு தெரியல. இந்த கிளவி நம்மளால வேலையாங்குவா. நான் இன்னைக்கு பருப்பு கடைஞ்சு ரசம் வைக்கலாம் நினைச்சேன். பருப்பு வேற அடுப்புல வச்சு நான் போய் பார்த்துட்டு ரசத்துக்கு புளி நானே போட்டு வரேன். என்னது பருப்பு கடைஞ்சு ரசமா? நம்ம வீட்டுல பருப்பு கடைஞ்சு ரசம் வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கி இங்க வந்து ஏதாவது வாய்க்கு ருச்சியை சாப்பிடலான்னு பார்த்தா இங்கே இந்த மைனி பருப்பு கடைஞ்சு ரசங்கு. மம்மி கிட்ட ஏதாவது ஐஸ் வச்சு வேற ஏதாவது செய்ய சொல்லிட வேண்டியதான். மம்மி என்னடி ஒத்த ரசா ஒய்யாம கூப்பிட்டு இருக்க? மம்மி மம்மி, என் வீட்டுல ஒரே நானே செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. அதான் உங்க கையால ருசியா ஏதாவது சமைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் மம்மி. ஏண்டி உனக்கு என்ன வேணும்னு சொல்லுடி, ருசியா சமைச்சு போடதான். அதான் நம்ம வீட்டு சமையக்காரி இருக்காளே. என்ன மம்மி சொல்றீங்க? நம்ம வீட்டுல எங்க இருக்கா சமையக்காரி? வேற யாரு? அதான் உன் மைனிக்காரி, என் மருமகாரி. அவதான் நமக்கு வேலைக்காரி சமையக்காரி எல்லா காரியம். அட பாவிங்களா, நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தனா இல்ல வீழ வந்தனான்னு தெரியலையே. அம்மையும் பிள்ளையும் சேர்ந்து நம்மள வேலைக்காரி மாதிரி யூஸ் பண்றாளுன்னு பார்த்தா உண்மையிலே வேலைக்காரி தான் நினைச்சிட்டு இருக்காளுங்க போல. இன்னைக்கு நாம யாரும் காட்டிட வேண்டியதா அவளுக்கு கிட்ட. மம்மி என் வீட்டுல ஒரே நான்வெஜ் தான் மம்மி. ஆனா நானே சமைக்கிறதுனால என்னவோ என்னால சாப்பிடவே முடியல. ஓ தெரியும் தெரியும், வீட்டுக்காரங்க நல்ல கறி எடுத்து போடுவானே. நம்ம கதையை வெளியே சொன்னா வெக்க கேடு. அம்மா வீட்டுல வந்து புகுந்த வீட்டு கதையை சொன்னா நமக்கு தான் அசிங்கமே நினைச்சு சும்மா இருக்கேன். ரேஷன் கடையில வாங்குற பருப்பும் பக்கத்து வீட்டுல ஓசியில கொடுத்த புளியும் சொன்னா நம்பவா போறாங்க? சரி இருந்தாலும் ஆட்டுக்கறி கோழிக்கறின்னு சீனை போட்டே வைப்போம். என்ன மாமா அவளே யோசிச்சுட்டு இருக்க? அதான் மம்மி, வேற யாராவது செய்ய சொல்லி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கேன். பேசாம அண்ணிய நான்வெஜ் செய்ய சொல்லிடுறீங்களாமா? என்னதான் அம்மாவா இது வேறையா? மம்மி மம்மி, இப்ப என்ன உனக்கு நான்வெஜ் சாப்பிடணும்? நான்வெஜ்ல என்னெல்லாம் சாப்பிடணும்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம் மம்மி, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக் சாப்பிடணும் போல இருக்கு மம்மி. எக்லாம் ஒரு நான்வெஜ்ஜாமா? அப்புறம் மீன் கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும். எக்கே மீனே வாங்கிடுவோம். சிக்கன் கூட சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவ்வளவுதானே, அதையும் சேர்த்து செய்ய சொல்லிடுவோம். இவ்வளோ செஞ்சதுக்கு அப்புறமா மட்டன் சாப்பிடாம விட்டா நல்லா இருக்குமா? அதையும் சேர்த்தே செய்ய சொல்லிருங்க மம்மி. சரி சரி, நாமளா காசு கொடுக்க போறோம்? உங்க அண்ணன் வேலை பார்த்து காசு கொடுக்க போறான். உங்க அன்னிக்காரி விழுந்து விழுந்து செய்ய போறா. நமக்கு என்ன கஷ்டம்? இதுக்கு மேல எது இருந்தாலும் சொல்லு. ஆமா, குஞ்சு அவியல் நண்டு குஞ்சு பொரியெல்லாம் சாப்பிடணும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இதை சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு வாத்து குஞ்சு வறுவலே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சரி இரு இரு, அன்னிக்காரிய கூப்பிடுறேன். எம்மா மைனிக்காரி ஏதோ பருப்பு கடிஞ்சு ரசம் வைக்க போறதெல்லாம் சொன்னா. பருப்பு கடிஞ்சு ரசம் வச்சு அவ திம்பாடி, நம்மளால அதை திங்க முடியாது. வாய்க்கு ருசியா தான் திங்கணும். நீ சொன்னது எனக்கே வாயில வச்சு வருது. இன்னைக்கு என்ன ஆகுது அவளையே தெரியாது, நான் அதை தின்னே ஆகணும். சரி மம்மி சரி மம்மி. இரு அந்த வேலைக்காரியை கூப்பிடுறேன். மருமவளே மருமமலே எங்க வீட்டு வேலைக்காரி, இந்த மாமியார் சொல்றத கொஞ்சம் கேளுகாரி. வீட்டுக்குள்ள சமையல் வேலை நிறையாவே இருக்கு, வெட்டியத்தை என்ன பண்ணுற அங்க நீ இருக்கு. மருமவளே மருமவளே மாமியார் கூப்பிடுற இங்க வருமகளே, இந்த இப்ப கொஞ்சம் திரும்பு மகளே. மருமவளே எம்மா மருமவளே, நான் கூப்பிடுறது கேட்கல கேட்கலையாம்மா? ஓஹோ, சமைக்கிறதுக்கு மெனு வேறையா? இருங்கடி, நான் சத்தம் கொடுத்தா தானே மருமவளே மருமவளேன்னு கூப்பிட்டு தொண்டை தண்ணியே பக்தி போக. மம்மி 552வது தடவை கூப்பிட்டீங்க மருமகளேன்னு. ஒண்ணு பண்ணுவோம், பேசாம கிச்சன்ல போய் நம்ம மெனுவை கொடுத்துருவோம். எம்மா அவ மருமகளா வந்துட்டு நான் கிச்சனுக்குள்ள போக கூடாது சபதம்ல எடுத்திருக்கேன். மம்மி நமக்கு வேணும்னா வேற வழி இல்ல, போயிருவோம். அப்ப சரி, கிச்சன்ல போய் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு வந்துருவோம். நான் போகிறேன் கிச்சனுக்குள்ளே, நான் அங்க போய் சமைக்க மாட்டேன், சமைத்து கொடுத்தால் நல்லா திம்பேனே. மருமகளையே சமைக்க விட்டு வாய்க்கு ருசியா பக்கனைய நான் தின்னு காலம் கழிப்பேனே. அம்மா பிள்ளையும் கிடந்து மருமவளே மருமவளே கூவிட்டா கிடைக்கீங்க. இருங்கடி இருங்க, நான் இன்னைக்கு கிச்சனை விட்டு நான் வளைய மாட்டேன்ல. பிசாசுக்கு ரெண்டு இங்க வர்ற மாதிரியே இருக்க. என்னமா மருமவளே என்ன செஞ்சிட்டு இருக்க? அதுவாத்த வேற ஒண்ணும் இல்ல, இவ்வளவு நேரம் பேட்டிங், இனிமே பவுலிங் தான். என்ன மருமவளே சொல்ற? பேட்டிங் பவுலிங்கா? ஏத்த கிச்சன்ல என்ன பண்ணுவாங்க? இது என்ன பிளே கிரவுண்டா? உட்காந்து கிரிக்கெட்ல ஆடுறதுக்கு பேட்டிங் பவுலிங் பிடிக்க நானே மாங்கு மாங்குன்னு சமைச்சிட்டு இருக்கேன். ஓ மாங்கு மாங்குன்னு சமைக்கிறியா? என்ன மேனி பருப்பு கடைஞ்சு ரசம் வைக்கிறதுக்கு ஏன் மேனி மாங்கு மாங்குன்னு சமைக்கணும்? ஏனாத்து நீ வேணா பருப்பு கடைஞ்சு ரசம் வச்சு பாரு. வேண்டாம் மைனி, கொஞ்சம் வேலை அதிகமா தான் இருக்கும். புருஷன் வீட்டுல சமைக்க கஷ்டப்பட்டு தானே இங்க வந்து வாசில தின்னுட்டு இருக்க, பின்ன என்ன உனக்கு? இந்த மருமகளே என் மவளை குறைச்சல் வேலை வச்சிட்டேன்னா அப்புறம் நடக்கதே வேற.
சரிதா, இப்ப என்ன உங்களுக்கு பருப்பு கடைஞ்சி ரசம் வேணுமா? வச்சு கொண்டாட்டா தட்டுல போட்டு. ஏமா மருமவளே, அத நீயே போட்டு சாப்பிடு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன் அவளுக்கு வாய்க்கு ருசியா வக்கனே சமைச்சு கொடுக்கணும். அது என்னப்பா சரிதாத்த, நீங்க சமைச்சீங்கன்னா டேஸ்டா இருக்கும். சமைக்கலாம். என்னடி இவ வேலையில அவ தலையில கட்டலாம்னு பார்த்தா அவ நம்ம தலையில கட்டலாம்னு பிளான் போடுதாளே. எம்மா மைனி இப்படிதான் பேசுவாவே, நீ உட்றாதமா, அவிலே வேலை செய்ய வச்சிரு. பாரு மருமவளே, வர வர நீ நல்லா சமைக்க பத்துக்க. உன் கை பக்குவத்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு வர வர சமையலே மறந்து போச்சு மருமவளே. நீ என்ன பண்ணு, ஒரு 10 முட்டை எடுத்து அவிச்சிரு மருமவளே. அது ஏன் அவளுக்கு எக்கு கொஞ்சம் மிளகு பொடி போட்டு கொடுத்துரு, அவ சாப்பிட்டு போட்டும். ஓ, முட்டை மட்டும் தானே? அப்ப சரிதா, நான் என் நாத்துக்கு ஆசையா முட்டை போட்டு கொண்டாரே, நீங்க இருங்க. என்ன மீனி சொல்லுதியே, நீங்களா முட்டை போட புரிய? நீங்க என்ன கோழியா இல்ல வாத்தா? டைனோசர். அப்படி இல்ல மருமவளே, வா முட்டைல எங்களுக்கு வேண்டாம். இந்த கோழி முட்டை இருக்குல, கோழி முட்டை அதே அவிச்சு கொண்டா. என்னத்த, நான் என்ன முட்டையா போட்டு தெரியுதே, கோழி முட்டையை தான் வச்சு கொண்டாருன்னு நானும் சொன்னேன். அது சரி மருமவளே, வெறும் முட்டை முட்டை சாப்பிட்டா நல்லா இருக்குமா? ஒரு மீனுக்கு பொரிச்சு கொடுத்தீங்கன்னா தானே உன் நாத்தனார் என் மைனி வீட்டுக்கு வந்து நல்லா கவனிக்காவும்பா. அவளையா ஒரு நாள் தனியா வச்சு நல்லா கவனிக்க பாருங்க. எம்மா எனக்கு பயமா இருக்குமே. ஈரடி அவ சும்மா விளையாட்டு தான் சொல்லுவா. விளையாட்டா இருக்குமா வினையாவுமா இனிமே தான் அத்தை தெரியும். சரி மருமவளே, பேசாம நீ மீனை வெட்டி வெட்டி கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு கையெல்லாம் வலிக்கும். சரிதா, இப்போ நீங்களா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே? அதனால நீ என்ன பண்ணுவனா, பேசாம மூளை மீனை இந்த செதில் எல்லாம் எடுத்துட்டு அப்படி கோடு கோடா போட்டு அப்படி இந்த லெமன் அப்புறம் மசாலா எல்லாம் போட்டு தடவி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு லைட்டா எண்ணெயில பொரிச்சு மட்டும் எடுத்து கொடுத்துரு மருமவளே. அது போதும். குழம்புல வைக்கண்டா மருமவளே. ஓஹோ, குழம்புல வைக்கண்டாமா? எவ்வளவு நல்ல மனசு, தாராள மனசு. சரிங்க தே, அவ்வளவுதானே, வேற எது இருக்கு? இந்த அந்த மீனை அப்படியே பொரிச்சிட்டு அப்புறம் மிச்சம் கொஞ்சம் மீன் இருக்குல்ல, அதை நீ என்ன பண்ணுவனா, இந்த ஃபிஷ் ஃபிங்கர் ஏதோ ஹோட்டல்ல செய்தாவலாம்ல. ஆமத்தை செய்தாவே இப்ப என்னதுக்கு? ஏமா நீ அன்னைக்கு ஹோட்டல் பேர் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் தான் வாங்கி தின்ன. ஆமா மம்மி, அது நல்ல டேஸ்டா இருக்கும். நான் லேசா சுரண்டு நாத்து, உனக்கு கண்டதெல்லாம் டேஸ்ட் பிடிச்சு போகுதுன்னு. பேசாம நீ என்ன பண்ணனா, அதையும் கொஞ்சம் செஞ்சு விடு. சரிதா, நீங்க போங்க, செஞ்சு கொண்டா. அப்புறம் இவ்வளவு செஞ்சுட்டு இருந்த ஒரே மீனை மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? கொஞ்சம் சிக்கனையே ஃப்ரை பண்ணி கொண்டு வந்துறேன். அப்புறம் என்ன பண்றதா, சிக்கன் பேசாம இந்த முழுசா கையில வச்சு ராஜிகரன் கடிச்சு இழுக்காப்ல இழுப்பாவல, அது என்னது மருமவளே? ஓ, லெக் பீஸ் ஆத்த. அதான் எம்மா, அந்த மட்டன் விட்டுட்டியே. திருப்பி ஒண்ணு நான் தானே சொல்லுவேன். ஆமா, மொத்தமா சொன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வந்துருங்களா, அதனால ஒண்ணு தான் கத்து சொல்லுவாங்க. அது வந்து மருமவளே, இந்த மட்டன் இருக்குல, மட்டனு இப்ப இதே பொரிச்சு திருத்தி வச்சிருவியா, அது வந்து நீ என்ன பண்றதா, பேசாம குழம்பு வச்சிரு. இல்லாட்டி அதையும் பொரிச்சனா அது வாத்த மட்டன் பொரிச்சா புரியாது, அதானே? ஆமா, அது அடியது கொஞ்சம் லேட் ஆகல. பேசாம அந்த குழம்பு வச்சிரு. என்ன மருமவளே? இது மட்டும் தானா, வேற எது வேணுமா? ஐனி இன்னைக்கு இது மட்டும் தான். நாளைக்கு ஏதோ ஆம கொஞ்சம் அவியலும் வாத்து கொஞ்சம் பொரியலும் கேட்டா மருமவளே, அத நாளைக்கு சொல்றேன். ஏன் பூனை குஞ்சே நாளும் சேர்த்து பொரிச்சு வைக்கணும், சாப்பிடுங்களேன். மைனி பூனை குஞ்செல்லாம் பிடிக்க முடியாது மைனி, அது ஓடிடும் பத்தியில. ஏன் நாத்து, புதுசா ஒரு டிஷ் இருக்கான் அனகொண்டா குஞ்சின்னு, அதை வேணா லேசா அவிச்சு வச்சு தரட்டுமா? ஐயா, அனகொண்டா பாம்பு இல்ல மருமவளே. பாம்பு தின்னாச்சும் போய் சேர்றாதான்னு பாப்போம். என்ன மருமவளே இப்படி பேசுற? சும்மா சுவாக்கு அடிச்சுட்டேன், சுவாக்கு சீரிங்க பாப்போம். ஏம்மா என்ன மைனி எல்லாத்தையும் 1/2 மணி நேரத்துல ரெடி பண்ணிடுவேங்கவ. ஏன்டி இதெல்லாம் 2-3 பேர் சேர்ந்து செஞ்சாலே 1.5 மணி நேரம் ஆகும். இது எல்லாத்தையும் எப்படி 1/2 மணி நேரத்துல ரெடி பண்ண போறான்னு தெரியல. இருந்தாலும் 1/2 மணி நேரம் மேலே சீக்கிரமே சாப்பிடலான்ட்டு வாயில கொஞ்சம் எச்சி விடுறடி. சரிம்மா, வாங்க போய் டைனிங் டேபிள்ல இப்பவே நல்லா தொடச்சு வச்சு ரெடியா இருப்போம். போங்க, டைனிங் டேபிள்ல வேற யாராச்சும் இடம் பிடிச்சிட போறாங்க. நம்ம வீட்டு டைனிங் டேபிள்ல யார் மருமவளே இடம் பிடிக்க போறது? வேற யாரு, நீங்களும் உங்க மாவளும் தான். போங்க. அட பாவிங்களா, இது வீடு நினைச்சாலுவலா இல்ல ஹோட்டல், அதுவும் 5 ஸ்டார் ஹோட்டல் நினைச்சாலுவலா? இன்னைக்கு அது ஆடு கோழி ஃபிஷ்ஷோட நிப்பாட்டினாளுங்க, நாளைக்கு ஆமை குஞ்சு வாத்து குஞ்சு விட்டா பூனை குஞ்சு கூட கேட்கறாளுவல. எம்மம்மா, நாளைக்கு பேசாம அனகொண்டா அவிச்சு கொடுக்கறதுக்கு இன்னைக்கே அவிச்சு கொடுத்துடலாம் போல. சரி, இதுக்கெல்லாம் ஒரே வழி, அந்த வழியை ஃபாலோ பண்ண வேண்டியதான். என்ன நாத்தினி, டைனிங் டேபிள்ல வெயிட் பண்ண சொன்னா டைனிங் டேபிள் மேலே ஏறி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுவா மைனி, இந்த டேபிள்ல உட்காந்து எடுத்து சாப்பிட லேட் ஆகும் பத்தியலா, இப்படி மேலே உட்காந்துட்டோம்னா ஈஸியா கவி சாப்பிடலாம் பாருங்க. ஐடியா நல்லா தான் இருக்குடி. எம்மா மருமவளே, நீ சொன்ன 1/2 மணி நேரம் ஆச்சு, பட் ஒண்ணே கொண்டு வந்து தெரியல. இதோ உங்களுக்காக முட்டையை அவிச்சு வெட்டி வச்சிருக்கேன், மீனை முழுசா போட்டு பொரிச்சு வச்சிருக்கேன், மட்டன் போட்டு குழம்பு வச்சிருக்கேன், லெக் பீஸ வறுத்து வச்சிருக்கேன். அந்த பிசு பிங்கர் எங்கம்மா? அத்த, மீனுக்கு துட்டுப்பு மட்டும் தான் இருக்கு, ஃபிங்கரே கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு மீனோட உடம்பையே ஃபிங்கர் மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன். என்ன மருமவளே, இவ்வளவு செஞ்சு மறுபடியும் சோத்த பிங்கி வச்சிருக்க? சாரி இல்லத்த, இவ்வளவு திங்கிற என் நாத்தனா இருக்கு, பிரியாணி இல்லைன்னா எப்படி, அதான் ஆசையா பிரியாணியே வாங்கி வச்சிருக்கேன். என்ன மீனி வாங்கி வச்சிருக்கேன்? அது ஒண்ணு இல்ல, நீ சாப்பிடு. பிரியாணி சாப்பிடுமா? பிரியாணி சாப்பிடு. எப்படி மருமவளே இவ்வளவு செஞ்சு டயர்ட் ஆகாம இருக்க? அத்த, இதுல எனக்கு எப்படி டயர்ட் ஆகும் நீங்க நினைக்கீங்க? இவ்வளவு சமைச்சா டயர்ட் ஆகாதா? அத்த, நீங்களும் உங்க பொண்ணு என்ன தப்பா நினைச்சிருக்கீங்க. அத்த, இப்ப நான் உங்களுக்கு இவ்வளவு ஐட்டம் கொண்டா தந்தனே, இதெல்லாம் நான் செஞ்சது கிடையாது, கடையில வாங்கினது. என்ன மருமவளே சொல்ற? இவ்வளவு கடையில வாங்குன காசு அதிகம் வந்திருக்குமே. ஆமாத்த, அதிகமா தான் வந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மைனி, எனக்காக நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் எனக்கு சொல்லாத நாத்து, எல்லாம் உங்க அம்மாவுக்கு தான் சொல்லு. நீ தான் மருமவளே வாங்கி கொடுத்திருக்க, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ல போற? அத்த, ஆர்டர் போட்டது மட்டும் தான் அத்த, நானே காசு கொடுத்தது நீங்க தானே. நான் எப்ப கொடுத்தேன்? அதுவாத்த, நீங்க கேட்டா கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும், அதனாலதான் கேட்காமலே நான் உங்க பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து டெலிவரி பாய்ட்ட கொடுத்துட்டேன். ஐயோ மருமவளே,
ஆப்பு எனக்கு வச்சே நினைச்சீங்களா? உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.